Hey guys, இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். வருஷம் பொங்கல் வந்தா ஒவ்வொரு ஊர்லயும் காணும் பொங்கலுக்கு விதவிதமான விளையாட்டு போட்டிகளை நடத்துவாங்க. ஆனா இப்பலாம் வர விவகாரமான விளையாட்டு போட்டிகளை நடத்திட்டு இருக்காங்க. பொங்கல் விளையாட்டு போட்டிங்கிற பேர்ல இவங்க பண்ற அக்கப்பொருட்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஊர்ல நடந்த விளையாட்டு போட்டிகளையும் இனி நம்ம ஊருக்கு வர இருக்கிற வித்தியாசமான விளையாட்டு போட்டிகளையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்களா? இது எல்லாமே சாமி வந்துருங்க. கடவுளே போச்சுறாங்க. ஐயோ, சாமி வந்துருங்க. ஐயோ. அப்புறம் என்ன போடு, டான்ஸ் போடு. கொஞ்சம் இருக்காதுங்க. எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி வந்து போட்ட. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபன் காத்திருக்கு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி விட்டு போங்க. வீடியோ பார்த்து முடிச்சிட்டு கடைசில உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. முதலாவதாக பொண்டாட்டியை தூக்கி செல்லும் போட்டி நடைபெறுகிறது. அவரவர் மனைவியை அவரவர் தூக்கி செல்ல வேண்டும். டேய், எங்கடா என் பொண்டாட்டியை காணோம்? எவன்டா என் பொண்டாட்டி தூக்கிட்டு போனது? அட பாவிங்களா, என் பொண்டாட்டி அவனை மாத்தி தூக்கிட்டு போனா? ஏய், யாரியாது அவனோட பொண்டாட்டி விட்டுட்டு அந்த ஆளோட பொண்டாட்டி தூக்கிட்டு போனவன்? மரியாதையா அவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்க சொல்லி விட்டேன். எப்படா சான்ஸ் கிடைக்கும் தூக்கிட்டு போறான்னு காத்துட்டு போனுங்க போல. ஏய் சுரேஷே, யாரை இட்டுன்னு போயிட்டலடா? தாடா கோச்சாரா என்னடா சுரேஷே, தாடா யாரு? அடுத்ததாக பலூன் உடைக்கும் போட்டி நடைபெறுகிறது. பலூனை மட்டும் உடைத்தால் போதாது, தன்னுடைய மனைவியின் இடுப்பெலும்பையும் உடைக்க வேண்டும் என்று வெறித்தனமாக இடித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியில் உடைந்தது பலூன் அல்ல, அவரது பல்பு தான். இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க, இங்க வந்துருச்சு. அடுத்ததா மனைவியை வச்சு மட்டை இழுக்கும் போட்டி நடைபெறுகிறது. கடா சின்ன வயசுல எல்லாருமே இந்த விளையாட்டு விளையாடி இருப்போம். ஆனா இப்ப 7 வயசாகி எரும மாடு சைஸ்ல இருக்கும் போது இந்த விளையாட்டு விளையாட சொன்னா எப்படி முடியும்? ஆனா ஆம்பளைங்க கூட இழுத்துட்டாங்கப்பா, இது பொம்பளைங்களால இழுக்கவே முடியல. ஏயோ, வட்டியா சோரத்தீங்க அதனை கேக்குறியா? இப்படி சரமாடு மாதிரி பெருத்து போயிருந்தா எப்படி நான் உங்களை இழுக்கிறதே? கல்யாணமான பெண்களுக்காக பிரத்யேகமாக நடத்தப்படும் போட்டி இது. விளக்க மாத்த பொடி பலூனா அடி, இதுதான் இந்த விளையாட்டின் பெயர். தெடி தெடி பலூனா அடி. ஆண்டியோட புருஷன் கதி அதோ கதி தான். பாவம்பா இந்த ஆண்டியோட புருஷன் பலூனுக்கு இந்த அடி விழுதுனா அவருக்கு எந்த அடி விழுமோ? போடா பேசும்போது